ஐடியாஷிப், ஹவு டு கெட் ஐடியாஸ் ஃப்ளோயிங் இன் யுவர் ஒர்க் பிளேஸ். எழுதியவர் ஜாக் ஃபாஸ்டர். இந்த புத்தகத்தில் என்ன உள்ளது? புதுமையான மற்றும் தனித்துவமான யோசனைகள் ஒரு நிறுவனத்திற்கான மிகவும் சக்தி வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது. புதிய சிந்தனைகள் நம் மனதிலும் நம்மை சுற்றியுள்ளவர்களின் மனதிலும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் அதற்கேற்ற சூழ்நிலைகள் பற்றிய வழிமுறைகளை சொல்கிறது ஐடியாஷிப் எனும் இந்த புத்தகம். யோசனை சார்ந்த பணியாளர்களை உருவாக்க தேவையான புதிய தலைமைத்துவ வழிகளை சொல்வதோடு வேகமான, வேடிக்கையான மற்றும் ஆச்சரியமான நடைமுறை ஆலோசனைகளை உருவாக்குவதற்கான யுத்திகளையும் தருகிறது. நிறுவனத்தை புதிய மற்றும் புதுமையான சிந்தனைகள் செழிக்கும் சூழலாக மாற்றுவதற்கான சிறந்த நேர்மறையான யோசனைகள் சொல்லப்பட்டுள்ளன. எளிமையாகவும் தெளிவாகவும் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் நிரூபிக்கப்பட்ட வழிகளை இந்த புத்தகம் வழங்குகிறது. மேலும் பணியாளர்களிடமிருந்து அதிகப்படியான செயல்திறனை பெறவும் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் கையாள வேண்டிய செயல்பாடுகளை விளக்குகிறது. இதில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயங்கள்: 1. புதிய எண்ணங்களை உருவாக்கும் சூழலை நிறுவனத்திற்குள் ஏற்படுத்துவதற்கான யோசனைகள். 2. குழுவினருக்கான பாராட்டை தெரிவிப்பதன் அவசியம் மற்றும் அதனால் கிடைக்கும் பலன்கள். 3. பணியாளர்களது அபிலாஷைகளை நிறைவேற்றுவதிலும் அவர்களுக்கான உதவிகளை செய்வதிலும் உள்ள முக்கியத்துவம். 4. பணியாளர்களிடமிருந்து பெறும் யோசனைகள் மற்றும் தீர்வுகளுக்கான நேரத்தையும் சுதந்திரத்தையும் அளிப்பதன் அவசியம். 5. பணியாளர்களின் செயல்களில் தேவையில்லாத குறுக்கீடுகளை செய்யக்கூடாது என்பதற்கான காரணங்கள். 6. பணியிடத்தில் கேளிக்கைகள் மற்றும் பணியாளர்களின் மனநலன் போன்றவற்றில் கவனம் செலுத்துவதற்கான வழிமுறைகள். புத்தகத்தின் ஆசிரியரை பற்றிய தகவல்கள். இந்த புத்தகத்தின் ஆசிரியரான ஜாக் ஃபாஸ்டர் தனது ஆரம்ப காலத்திலேயே எழுத்தாளராக விளம்பர தொழிலில் ஈடுபட்டவர். 35 ஆண்டுகளுக்கும் மேலாக பெரிய விளம்பர நிறுவனங்களின் படைப்புத் துறையில் பணியாற்றியுள்ளார். பல்வேறு புகழ்பெற்ற நிறுவனங்களில் ஆலோசகராகவும் நிர்வாக படைப்பாற்றல் இயக்குநராகவும் பதவி வகித்துள்ளார். அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் அட்வர்டைசிங் ஏஜென்சியின் ஸ்பான்சர்ஷிப் மூலமாக கலிபோர்னியா மற்றும் சதர்ன் கலிபோர்னியா பல்கலைக்கழகங்களில் விளம்பரங்கள் தொடர்பான வகுப்புகளுக்கு உதவியுள்ளார். லாஸ் ஏஞ்சல்ஸ் கிரியேட்டிவ் கிளப்பில் ஆண்டின் சிறந்த கிரியேட்டிவான மனிதர் உட்பட விளம்பர உலகின் பல்வேறு விருதுகளையும் அங்கீகாரங்களையும் பெற்றுள்ளார். புதுமையான எண்ணங்களே வெற்றிக்கான முதலடி. இன்றைய நவீன உலகில் புதுமை என்பது அன்றாட வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் சாதாரண விஷயமாகிவிட்டது. எல்லாவற்றிலும் எந்நேரமும் ஏதோ ஒரு வடிவத்தில் புதுமையான கருத்துக்களோ விஷயங்களோ அல்லது பொருட்களோ நம்மை வந்தடைந்து கொண்டே இருக்கின்றன. பொதுவாக புதுமை என்ற சொல்லே வழக்கமானதாக, பழமையானதாக மாறிவிட்டது என்றே சொல்லலாம். புதிய யோசனைகளும் திட்டங்களுமே முன்னேற்றம் என்னும் வண்டியின் சக்கரங்கள் என்கிறார் புத்தகத்தின் ஆசிரியர் ஜாக் ஃபாஸ்டர். மாறிவரும் காலத்திற்கு ஏற்ற புதிய புதிய திட்டங்களும் மாற்றங்களுமே பொருளாதாரத்தை வழிநடத்தவும், தொழில்களை மேம்படுத்தவும் மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் அடித்தளமாக அமைகின்றன. நீங்கள் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றுகிறீர்கள். உங்களுடன் பலரும் பல்வேறு நிலைகளில் பணியாற்றுகிறார்கள். அது உங்களுடைய மேலதிகாரியோ அல்லது உங்களுடைய உதவியாளர்களோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கான மதிப்பையும் அங்கீகாரத்தையும் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஒன்றுபட்ட மகிழ்ச்சியான சூழ்நிலையே புதிய எண்ணங்களை உருவாக்கும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆக மற்றவர்களை நம்மோடு சேர்ந்த மனிதர்களாக மட்டுமே பார்க்க வேண்டுமே தவிர ஒருபோதும் தொழிலாளியாகவோ, உதவியாளராகவோ, பயிற்சியாளராகவோ, ஊழியராகவோ, தாழ்ந்தவராகவோ, உயர்ந்தவராகவோ பார்க்க கூடாது. நீங்கள் எந்த கண்ணோட்டத்துடன் அவர்களை பார்க்கிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்களுக்கான அவர்களின் செயல்பாடு அமையும் என்பதே உண்மை. அவர்களுடனான உங்களின் சரியான அணுகுமுறையே உங்கள் மீதான அவர்களின் நம்பிக்கை, உங்களுக்கான அவர்களின் உதவி, உங்களது கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் ஆகியவற்றை பெற்றுத்தரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அவ்வளவு ஏன், உங்களுடைய அணுகுமுறை ஆக்கப்பூர்வமானதாக இருந்தால் உங்களது தவறுகளை கூட மறந்துவிடும் மனநிலையை அவர்கள் பெற்றுவிடுவார்கள். வீடோ அல்லது அலுவலகமோ நம்மீது மற்றவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்திவிட்டால் போதும், மற்றவையெல்லாம் தானாகவே சரியாக நமக்கு வந்து சேர்ந்துவிடும். உங்களது சரியான அணுகுமுறையால் மற்றவர்கள் உங்களை முழுமையாக நம்பும் போது உங்களது அனைத்து செயல்பாடுகளுக்கும் ஆதரவளிக்க தொடங்கிவிடுவார்கள். அந்த செயல்பாடுகளில் அவர்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட. அதே சமயம் உங்களது தவறான அணுகுமுறையால் மற்றவர்கள் உங்களை முழுமையாக நம்ப தயாராக இல்லாத போது உங்களது செயல்பாடுகளுக்கு துணை நிற்க முன்வர மாட்டார்கள். அந்த செயல்பாடுகளில் அவர்களுக்கு விருப்பம் இருந்தாலும் கூட. சக பணியாளர்கள் என்பவர்கள் உங்களுடன் பணிபுரிகின்றார்களே தவிர
உங்களுக்காக பணிபுரியவில்லை என்பதை அடிக்கடி உங்களுக்குள் நினைவுபடுத்திக் கொள்வது அவசியம். இந்த எண்ணமே அவர்களுக்கான மதிப்பை உங்களிடமிருந்து வெளிக்கொண்டு வரும் என்கிறார் ஆசிரியர். பழி நமக்கு, பாராட்டு குழுவிற்கு. ஒரு குழுவிற்கான தலைமை பொறுப்பில் இருக்கிறீர்கள். நீங்களே உங்கள் குழுவிற்கான குறிப்பிட்ட பணியை தருகிறீர்கள். அந்த பணியை செய்து முடிப்பதற்கான நபர்களை அடையாளம் கண்டு செயல்பாட்டினில் ஈடுபடுத்துகிறீர்கள். தேவையான பயிற்சி அளித்து அவர்களுக்கு உதவுகிறீர்கள். அவர்கள் பின்பற்றுவதற்கான வழிமுறைகளை வகுத்து கொடுக்கிறீர்கள் மற்றும் அவர்களது பணியை திறம்பட செய்வதற்கான அனைத்து சூழலையும் உருவாக்கி கொடுக்கிறீர்கள். அப்படி இருந்தும் ஏதோ காரணங்களால் அந்த பணி வெற்றி பெறவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது அதற்கான அனைத்து விமர்சனங்கள் மற்றும் விளைவுகளுக்கு முழுக்க முழுக்க நீங்களே பொறுப்பல்லவா? ஆம். உங்கள் குழுவினரின் சரியான செயல்பாட்டிற்கான பாராட்டும் தவறான செயல்பாட்டிற்கான பழியும் உங்களிடமே வந்து சேரும். இதில் பழியை மட்டும் உங்களிடம் வைத்துக்கொண்டு பாராட்டை உங்கள் குழுவினருக்கு அளித்துவிட வேண்டும் என்கிறார் ஆசிரியர். தலைமை பண்பிற்கான மிகச்சிறந்த காரணியாக இது பார்க்கப்படுகிறது. மேலும் இது உங்கள் மீதான மதிப்பை மட்டுமல்லாமல் உங்கள் குழுவினரின் செயல்பாட்டையும் அதிகரிக்கும். தவறான செயல்பாட்டினால் கிடைக்கும் பழியை நீங்கள் மற்றவர்களின் மீது திணிக்கும் போது குழுவினரின் செயல் வேகம் குறைந்து அது அடுத்த கட்ட விளைவான தோல்வியை நோக்கியே செல்லும். அதுபோலவே சரியான செயல்பாட்டினால் பெறப்படும் பாராட்டை நீங்கள் மற்றவர்களிடம் கொடுக்கும் போது குழுவினரின் செயல் வேகம் அதிகரித்து அடுத்த கட்ட வெற்றியை நோக்கி செல்லும். இது போன்ற சின்ன சின்ன தற்காலிக வெகுமதிகளை கவனமாக கையாளும் போது நிலையான வெற்றியை கைப்பற்றலாம். வெற்றியோ தோல்வியோ உங்கள் குழுவினருக்கான பாராட்டை மறக்காமல் தெரிவித்துக் கொண்டே இருங்கள் என்கிறார் ஆசிரியர். ஆம், பாராட்டே மனிதர்களை சிறப்பானவர்களாக மாற்றுகிறது. தங்களுக்கு கிடைக்கும் பாராட்டின் வாயிலாகவே தங்களின் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்கிறார்கள். குழுவினரின் செயல்பாடுகள் தோல்வியடைந்தாலும் கூட அவர்களின் முயற்சிக்கான மதிப்பை கொடுக்க தவறாதீர்கள் என்பதே ஆசிரியர் அறிவுறுத்தும் செய்தி. முயற்சிகளை முடிவுகளுடன் சேர்த்து பார்க்காதீர்கள். அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்வதற்கும் தங்களது செயல்களில் புதிய பரிசோதனைகளை செய்து பார்ப்பதற்கும் தேவையான சுதந்திரத்தை அளித்திடுங்கள். நீண்டகால நோக்கில் இது நிறுவனத்திற்கான சிறந்த பலனை பெற்றுத்தரும். பணியாளர்களுக்கு அளிக்கப்படும் உதவிகள் நிறுவனத்தின் மதிப்பினை உயர்த்தும். ஊதியம், ஊக்கத்தொகை மற்றும் அங்கீகாரம் போன்றவைகள் தவிர தேவைப்படும் நேரத்தில் கிடைக்கும் மற்ற வகையான அனுகூலங்கள் பணியாளர்களிடையே நிறுவனத்திற்கான நன்மதிப்பை பெற்றுத்தரும். உங்கள் பணியாளர்களுக்கு நீங்கள் செய்யும் சிறு சிறு உதவிகளை அவர்களின் செயல்பாட்டை விரைவாக்கி பெரிய வெற்றியாக உங்களிடம் வந்து சேர்க்கிறது. மாவீரன் நெப்போலியன் தன் படை வீரர்களிடம் போரில் வெற்றி பெற வேண்டும் என்று ஒருபோதும் சொன்னதில்லை. மாறாக அவர்களின் பசிக்கு உணவையும் தேவையான நேரங்களில் விடுமுறையும் சரியான அங்கீகாரமும் களைப்பான நேரங்களில் ஓய்வும் மழைக்கு கூடாரங்களையும் கொடுப்பாராம். அதுபோல உங்கள் பணியாளர்களின் தேவைகளை கண்டறிந்து அவற்றை அவர்கள் பெறுவதற்கான உதவிகளை நேரடியாகவோ மறைமுகமாகவோ செய்வது அவசியமான ஒன்று என்கிறார் ஆசிரியர். குறைந்தது வருடத்திற்கு ஒரு முறையாவது உங்கள் பணியாளர்களுடன் கலந்துரையாடல் கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யுங்கள். அவர்களுடன் அமர்ந்து பேசுங்கள். அவர்களுடைய தேவைகளை அறிந்து கொள்ளுங்கள். பிறகு அவர்களது தேவைகளை நிறைவேற்றுவதில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்கிறார் ஆசிரியர். நீண்டகால நோக்கில் பார்க்கும்போது இவ்வாறான உதவிகள் நிறுவனத்தின் வெற்றிக்கான செயல்பாடாகவே அமையும். அப்படி என்னவெல்லாம் செய்யலாம் என்கிறீர்களா? பணியாளர்களது கல்விக்கு தேவையான உதவிகளை செய்வது அவர்களுக்கும் நிறுவனத்திற்கும் நிச்சயம் நல்ல பலனளிக்கக்கூடிய உதவியாக இருக்கும் என்கிறார் ஆசிரியர். அதாவது உங்களது நிறுவனத்தில் பணிபுரியும் பணியாளர்களில் சிலருக்கு தங்களது படிப்பை தொடர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம். அவர்களுக்கு மாலை நேர வகுப்புகளுக்கான அனுமதி அளிப்பது, கட்டணம் செலுத்துவதில் முன்பணம் போன்றவற்றை ஏற்படுத்தி தருவது மற்றும் தேர்வு நேரங்களில் விடுமுறை அளிப்பது போன்ற உதவிகளை செய்யலாம். இது பணியாளர்களது முன்னேற்றத்தில் நிறுவனம் அக்கறை கொண்டுள்ளது என்கிற எண்ணத்தை அவர்களின் மனதில் ஆழமாக வேரூன்றச் செய்கிறது என்றால் அது மிகையல்ல. மேலும் குறிப்பிட்ட இடைவெளிகளில் பணியாளர்களுக்கு தேவையான மருத்துவ முகாம்களை நடத்துவது, அவசர தேவைகளுக்கு நிறுவனத்தின் வாகனங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதிப்பது, பணியாளர்களது வாகனங்களை பழுது பார்க்கும் வகையில் தேவைப்படும் போது அருகிலுள்ள மெக்கானிக்கை ஏற்பாடு செய்வது அல்லது முழுநேர மெக்கானிக் ஒருவரை பணியமர்த்துவது போன்ற உதவிகளும் பணியாளர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் என்கிறார் ஆசிரியர். மதிப்பளித்த பின் கட்டளையை பிறப்பியுங்கள். எப்படிப்பட்ட செயலானாலும் மேலும் ஒரு முறை முயற்சித்து பார்ப்பதே சிறந்தது. இதன் மூலமே சிறந்த பலன்களை பெற முடியும் என்கிறார் ஆசிரியர். உங்கள் பணியாளர்களிடம் ஒரு பிரச்சனையை முன்வைத்து அதற்கான தீர்வை கேட்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரே தீர்வாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்ற வேலையெல்லாம்
பணிபுரியும் சூழ்நிலைக்கு ஏற்புடையதல்ல.